அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த குண்டுதாக்குதல் நடைபெற்றிருக்கலாம். இதுக்கு பின்னுக்கு இருக்கிற முக்கியமான இன்னும் ஒரு சூத்திரதாரி இந்த பிள்ளையான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மக்கள் சமூக ஊடகங்கள்ல கதைச்சது மட்டும் இல்லாம மௌலானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் கூட வந்து சேனல் 4ல கூட ஏகப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கதைச்ச எக்கச்சக்கமான சர்ச்சைகளானது. இந்த தேர்தல் காலங்கள்ல வந்து கைது செய்யப்படுவதற்கான காரணம் ஏன்? இந்த தேர்தல் காலங்கள்ல ஏன் குறி வச்சு கைது செய்யப்படுறாங்க? அதுவும் தமிழ் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவதற்கான காரணம் தமிழ் மக்களினுடைய மனசுல அரசாங்கம் இடத்தை பிடிச்சி இந்த தேர்தல்ல மிகப்பெரிய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காகவா அப்படின்ற ஒரு கேள்வியும் பாத்தீங்கன்னா மக்கள் கேட்க தொடங்குறாங்க. ஒரு சாதாரண யூடியூபர் பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறார். எஸ்கே விளாக் கிருஷ்ணா. அவர் நல்லவர் கெட்டவர் அந்த விஷயத்துக்கு நான் வரப்போறது இல்லை. ஆனா அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் பிணை கொடுக்கப்பட இல்லை. அப்ப வாழ்த்துக்கள். உண்மையாகவே வந்து அவர் வந்து தவறு செய்திருந்தா தண்டனையை அனுபவிக்கட்டும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனா நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண யூடியூபருக்கு இந்த சட்டம் இவ்வளவு இறுக்கமாக இருக்கும் பொழுது ஒரு அரசியல்வாதி ஊழல் குற்றச்சாட்டுல வந்து கைது செய்யப்படும் போது ஏன் அவருக்கு அந்த சட்டம் இறுக்கமாக இல்லாம இருக்கு? ஏன் இலகுவாக வந்து அவங்களுக்கு பிணை கிடைக்குது? தற்போதைய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. இந்த நாட்டை வந்து கட்டியெழுப்புவதற்காக ஊழல் இல்லாத ஒரு தேசமாக நாடாக உருவாக்குறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அது நடந்தா சந்தோஷம். கொழும்பு நீதிமன்றம் பாத்தீங்கன்னா அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த உடலை மறுபடியும் தோண்டி எடுத்து 3 வைத்தியர்கள் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு குழு ஒன்று அமைச்சு பிரேத பரிசோதனை மறுபடியும் சரியான முறையில செஞ்சு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு. உண்மையாகவே சிறப்பான சம்பவம். வாழ்த்துக்கள். மகிந்த அப்படின்றவங்களினுடைய குழுதான் இதுக்கு பின்னுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தேன். ஆனா மக்களும் சமூக ஊடகத்துல எல்லாம் கதைக்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது அதாவது அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அப்ப அரசியல்வாதிக்கு ஒரு சட்டமா, ஒரு சாதாரண யூடியூபருக்கு இன்னொரு சட்டமா? நான் கேட்கறதுல வந்து தவறு இருந்தா பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க. அதுக்காக அந்த எஸ்கே விளாக் கிருஷ்ணா யூடியூபர் அவர் நல்லவர், வல்லவர், அவர் சூப்பர் டூப்பர் அதெல்லாம் சொல்றதுக்கு நான் இங்க வரையில்லை. ஊழல் அப்படின்றது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தவறு. அப்ப ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா அவருக்கு இன்றைக்கு நீங்க பிணை கொடுத்துருக்கீங்க. அது ஒரு சட்டம் வந்து இறுக்கமா இருக்கணும். அவர் பிணை கொடுத்தா ஒருத்தர் இப்ப என்னைய எடுத்துக்கொள்ளுங்களேன், நான் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல ஈடுபடுவதற்கு நான் ஒரு அரசியல்வாதியா இருந்தா கூட ஒரு தைரியம் வருமே, என்னதான் நம்ம தவறு செய்தாலும் பிணையில வெளியே வந்துடலாம். சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், ஏகப்பட்ட செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க. பிள்ளையார் மட்டக்களப்பு மாவட்டத்துல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அதே மாதிரி இன்னும் நிறைய பதவிகள்ல எல்லாம் இருந்தவர், அரசியல்வாதி. அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். நேற்று இரவு வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். ஏகப்பட்ட செய்திகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. மக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மட்டக்களப்புல மக்கள் வெடியெல்லாம் வெடிச்சு இதை கொண்டாடி இருக்கிறாங்க. இப்ப இது ஒரு சாதாரணமாக ஒரு செய்தியாக நாங்க பார்த்துட்டு கடந்து போக முடியாது. இதுல கதைக்கிறதுக்கு ஏகப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது. மக்களுக்கு ஒரு தெளிவோண்டு நாங்க கொடுக்கணும். அந்த பொறுப்புங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, இப்ப கைது செய்யப்பட்ட உடனேயே சமூக ஊடகத்துல வந்து மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன கதைக்கிறாங்கண்டா, உங்க எல்லாருக்குமே தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல். இப்ப சில வருஷத்துக்கு முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு இலங்கை நாட்டுல வந்து குண்டு தாக்குதல் ஒன்று நடைபெற்றது. அதாவது கிறிஸ்தவர்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு புனித நாளில ஏகப்பட்ட தேவாலயங்கள்ல, நட்சத்திர விடுதிகள்ல ஏகப்பட்ட மக்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போனாங்கன்னு. அதுக்கான நீதி கட்டாயம் வழங்கப்படும் அப்படின்ட்டு தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் காலங்கள்ல நேரடியாக மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கதைச்சர் சொன்னீர். அவரே வந்து மறைமுகமாக சில நேரங்கள்ல நேரடியாக கூட இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது மகிந்த அப்படின்றவங்களினுடைய குழுதான் இதுக்கு பின்னுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தேன். ஆனா மக்களும் சமூக ஊடகத்துல எல்லாம் கதைக்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது அதாவது அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த குண்டுதாக்குதல் நடைபெற்றிருக்கலாம். இதுக்கு பின்னுக்கு இருக்கிற முக்கியமான இன்னும் ஒரு சூத்திரதாரி இந்த பிள்ளையான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மக்கள் சமூக ஊடகங்கள்ல கதைச்சது மட்டும் இல்லாம மௌலானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் கூட வந்து சேனல் 4ல கூட ஏகப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கதைச்ச எக்கச்சக்கமான சர்ச்சைகளானது. ஆனா அதுக்காக தான் இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று நினைச்சு கொண்டு மக்கள் எல்லாம் வெடியெல்லாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க.
ஆனா இப்ப தற்போது முக்கியமா ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம் 2006ஆம் ஆண்டு ஒரு கடத்தல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கு. உண்மையாகவே இதை பார்க்கும்போது உண்மையாகவே தற்போதைய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக, ஊழல் இல்லாத ஒரு தேசமாக நாடாக உருவாக்குறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அது நடந்தா சந்தோஷம். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அப்படின்றதுக்கு நீதி 4 மாதங்கள்ல கிடைக்கும் அப்படின்னு சொன்னவர் ஜனாதிபதி. தற்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கான நீதி கிடைக்கவே இல்லை. அப்ப இதுல ஒரு சந்தேகம் உண்டு, மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, இது நான் சொல்ல இல்ல, மக்கள் சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் மக்கள் கதைக்கிறாங்களா, ஏமாற்றமா இருக்கு. அப்ப இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அப்படின்றதுக்கு நீதியே கிடைக்காதா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவு சிக்கல் இருக்குது. அதுகள்ல எல்லாம் நீங்க கவனம் செலுத்துற உங்களால ஏன் மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கே ஒரு ஆபத்து, ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை, பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் விடுத்த இந்த சம்பவத்துக்கு பின்னுக்கு இருக்கிறது யார் அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? அப்ப நீங்க தேர்தல் காலங்கள்ல சொன்னது பொய்யா எப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் வருது. சரி, ஓகே. இன்னொன்று பாத்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா, இந்த தேர்தல் காலங்கள்ல கைது செய்யப்படுவதற்கான காரணம் ஏன்? இந்த தேர்தல் காலங்கள்ல ஏன் குறி வச்சு கைது செய்யப்படுறாங்க? அது தமிழ் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவதற்கான காரணம் தமிழ் மக்களினுடைய மனசுல அரசாங்கம் இடத்தை பிடிச்சு இந்த தேர்தல்ல மிகப்பெரிய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காகவா அப்படின்ற ஒரு கேள்வியும் பாத்தீங்கன்னா மக்கள் கேட்க தொடங்குறாங்க. மக்கள் சமூக ஊடகத்துல பாத்தீங்கன்னா பேஸ்புக் இது போல பாத்தீங்கன்னா நிறைய இதுகள்ல எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய மக்கள் கதைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. அப்ப இந்த காணொளி பாக்குற நீங்க இந்த கைதிகள் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு ஊழலற்ற நாடையும் இந்த நாட்டுல இருக்கிற குற்றவாளிகளை அப்படியே இல்லாமக்கிறதுக்கு அவங்கள கைது செய்து சட்டத்துக்கு முன் நிறுத்தி அதுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியாக இருக்குமா, இல்லைண்டா ஒரு தேர்தலுக்காக, ஒரு கண் துடைக்கிறதுக்காக, மக்களை ஒரு ஒரு சாந்தப்படுத்துவதற்காக தான் இதை செய்யறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருதுன்னு பாக்குற நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இப்ப இதுல இன்னொரு முஸ்பாத்தி ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டுல கைது செய்யப்படுறார் அப்படின்னா அவருக்கு இறுக்கமான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். பாருங்க, இன்றைக்கு வியாழேந்திரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர் மட்டக்களப்புல இருக்கிற அரசியல்வாதி, அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அப்ப அவர் நல்லவரா கெட்டவரா, குற்றங்கள் செய்தியரா செய்யலையா, அது உள்ளுக்கு நான் வர இல்லை. ஆனா என்ன அடிப்படையில கைது செய்யப்பட்டிருக்காங்க? ஊழல் குற்றச்சாட்டு. அப்படி இல்லை, ஊழல் அப்படின்றது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தவறு. அப்ப ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா அவருக்கு இன்றைக்கு நீங்க பிணை கொடுத்துருக்கும். அது ஒரு சட்டம் இறுக்கமா இருக்கணும். அவர் பிணை கொடுத்தா ஒருத்தர், இப்ப என்னைய எடுத்துக்கொள்ளுங்களேன், நான் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல ஈடுபடுவதற்கு நான் ஒரு அரசியல்வாதியா இருந்தா கூட ஒரு தைரியம் வருமே. என்னதான் நம்ம தவறு செய்தாலும் பிணையில வெளியே வந்துடலாம். வழக்கு போய் கொண்டிருக்க, அதுல பிணையில வெளியே வந்தா நம்ம வெளியே தான் இருக்க போறோம், வழக்குக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். அதனால சட்டம் இன்னும் இறுக்கமாக்கப்பட வேண்டும். இந்த பிணை அப்படின்றது கொடுக்க கூடாது. ஒரு சாதாரண யூடியூபர் பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறார் SK Vlog கிருஷ்ணா. அவர் நல்லவர் கெட்டவர் அந்த விஷயத்துக்கு நான் வரப்போறது இல்லை. ஆனா அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் பிணை கொடுக்கப்பட இல்லை. அப்ப வாழ்த்துக்கள். உண்மையாகவே அவர் தவறு செய்திருந்தா தண்டனையை அனுபவிக்கட்டும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனா நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண யூடியூபருக்கு இந்த சட்டம் இவ்வளவு இறுக்கமாக இருக்கும் பொழுது ஒரு அரசியல்வாதி ஊழல் குற்றச்சாட்டுல கைது செய்யப்படும் போது ஏன் அவருக்கு அந்த சட்டம் இறுக்கமாக இல்லாம இருக்கு? ஏன் இலகுவாக அவங்களுக்கு பிணை கிடைக்குது? அப்ப அரசியல்வாதிக்கு ஒரு சட்டமா, ஒரு சாதாரண யூடியூபருக்கு இன்னொரு சட்டமா? நான் கேட்கறதுல தவறு இருந்தா பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க. அதுக்காக அந்த SK Vlog கிருஷ்ணா யூடியூபர் அவர் நல்லவர், வல்லவர், அவர் சூப்பர் டூப்பர் அதெல்லாம் சொல்றதுக்கு நான் இங்க வர இல்லை. நான் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு சட்டம் ஒரு மாதிரியும், ஒரு சாதாரண ஒரு யூடியூபருக்கு ஒரு மாதிரியும் நடக்க கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்ப அதே யூடியூபருக்கு இருக்கக்கூடிய சட்ட இறுக்கம் அரசியல்வாதிகளுக்கும் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். அதுதான் என்னுடைய ஒரு கேள்வி, மக்களினுடைய கேள்வியாவே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் இதெல்லாம் சமூக ஊடகத்துல சாதாரணமா சொல்றாங்க, கதைக்கிறாங்க. அதுல இருந்து சில விஷயங்கள் எடுத்துதான் நான் கதைக்கிறேன். சரி, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா, இந்த சில நாட்களுக்கு முதல் வெளிக்கடை காவல் நிலையத்துல பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்திருந்தார். ஒரு சின்ன பொடியன் ஒருத்தர், சின்ன வயசு உண்டு. அப்ப அவர் உயிரிழந்திருந்தார். அந்த விஷயம் ஒரு சர்ச்சையாக இருந்துச்சுன்னா, அது காவல்துறையால போலீசாலேயே துன்புறுத்தப்பட்டு
அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வெளியானது. ஆனாலும் அந்த உடல் எல்லாம் அடக்கம் செய்து சத்தம் இல்லாம அலுவல் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்ப இதுக்கு பெரிய அளவுக்கு வந்து சட்ட நடவடிக்கைகள் வந்து போலீஸ் மீது வந்து விசாரணைகள் எடுக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் சமூக இப்ப என்னைய போல எத்தனையோ சமூக பற்றாளர்கள் இருக்கிறாங்க, சமூக ஆர்வலர்கள். அப்ப அவங்க அப்புறம் வந்து மனித உரிமைகள் அது சார்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரிய போராட்டம் வந்து முன்னெடுத்திருந்தாங்க. அதன் பிற்பாடு அந்த குடும்பமும் அந்த உயிரிழந்த அந்த நிமேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பையனினுடைய குடும்பமும் ஒரு கோரிக்கை ஒன்றை வச்சிருந்தாங்க. இன்றைக்கு நீதிமன்றம், கொழும்பு நீதிமன்றம் பாத்தீங்கன்னா அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த உடலை மறுபடியும் தோண்டி எடுத்து 3 வைத்தியர்கள் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு குழு ஒன்று அமைச்சு பிரேத பரிசோதனை மறுபடியும் சரியான முறையில செஞ்சு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு. உண்மையாகவே சிறப்பான சம்பவம், வாழ்த்துக்கள். இது போல இருந்தால்தான் குற்றங்கள் செய்தால் அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, குற்றம் செய்தால் இந்த நாட்டுல தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு பயம் வரணும். அந்த பயம் வந்தால் மாத்திரம்தான் இந்த நாட்டை ஊழல்கள் இல்லாத ஒரு நாடாக கட்டியெழுப்ப முடியும். இல்லைண்டா இப்ப இன்றைக்கு வந்து ஊழல்கள் நடக்க இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கடா, இந்த காணொலி பாக்குற உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா இடத்துலயுமே காசு கொடுக்காம இந்த வேலைகளையுமே செய்ய முடியாது. என்னதான் அரசாங்க அலுவலகங்களாக இருந்தால் கூட அங்க வந்து சில நேரங்கள்ல பணம் வந்து கொடுத்தால் தான் வேலை நடக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதனால இந்த வீடியோ பாக்குற, இந்த காணொலி பாக்குற மக்கள் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.